வேலைங்கிறது நீங்களாம் ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறீங்கல்ல. அந்த வேலைக்கு பின்னாடி இருக்கிற கனவுகளும் அந்த குடும்பத்தினுடைய ஆசைகளும் மிகப்பெரியது. அந்த வேலைக்கு போய் சம்பாதிச்சு உங்களுடைய பணம் மறந்துடாதீங்க. நீங்க வேலை போய் சம்பாதிக்கிற பணம் சம்பளம் கிடையாது. நீங்க வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய் பணமும் உங்கள் குடும்பத்தினுடைய கஷ்டத்தை துடைக்கிற கைகள் என்பதை மறந்து விடாதீர்கள். கண்ணீரை துடைக்கிற கைகள் என்பதை மறந்துடாதீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த யூனிட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா டைம், டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்பீட், இது மூணுத்துக்கான ஃபார்முலா பார்த்தோம். அந்த மூணுத்துக்கான ஃபார்முலா வச்சு நம்ம சம்ஸ் பார்த்தோம். ஸோ அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இது. என்னன்னா இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும். ஹவு லாங் வில் பாய் டேக் டு ரன் ரவுண்ட் ஆஃப் ஸ்கொயர், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபீல்ட் ஆஃப் சைட் 35 மீட்டர். ஒரு ஸ்கொயர்ல ஒரு சைடு மட்டும் 35 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இஃப் he runs at the rate of 9 km/h அப்படின்னா என்னன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சதுர வடிவில் இருக்கிற ஒரு கிரவுண்டை 9 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வந்தா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்றதான் கொஸ்டின். எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஒரு சதுர வடிவு உடைய ஒரு கிரவுண்டை, அதனுடைய ஒரு சைடு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 35 மீட்டர். ஒரு சைடா 35 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 9 கிலோமீட்டர் வேகத்தில் அந்த ஸ்கொயர் ஃபீல்டை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்றது தான் கொஸ்டின். சரிங்களா? ஓகே, சொல்யூஷன். இப்போ என்ன கொடுத்துருக்கிறத ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் side of square 35 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? சைடு, இப்போ ஸ்கொயரோட சைடு 35 மீட்டர்னா அப்போ ஸ்கொயர் 4 சைடு இல்லைங்களா? ஸோ டோட்டல் ரவுண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 4 × 35 = 140 மீட்டர். ஸோ டோட்டலாக ஒரு ஸ்கொயர், அந்த ஸ்கொயர் மொத்தம் எத்தனை மீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 140 மீட்டர். அதாவது டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். d = 140 மீட்டர். அடுத்தது ஸ்பீடு இருக்கு. ரேட் ஆஃப் ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீட் = 9 km/h கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிலோமீட்டரை மீட்டர் பர் செகண்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்படின்னா இது கூட எதை மல்டிபிள் பண்ணுவோம்னா 5/18 அதால மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ 9 × 5/18 இதால மல்டிபிள் பண்ணிடும். இப்போ மல்டிபிள் பண்ணிட்டு ஃபார்முலா நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம், how long will boy take to round a square, டைம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ டைமோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா t = distance by speed. time = distance by speed. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 140 divided by 9 × 5/18 கொடுத்துருக்காங்களா? இது டிவைட் இருக்கிறது மேலே போச்சுன்னா மல்டிபிள் ஆகிடும். ஸோ 140 × 18 divided by 9 × 50 டிவைட் பண்ணால் 2, இதை டிவைட் பண்ணால் 28. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் time = 28 × 2. therefore time = 56 seconds. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அவன் அந்த சதுர வடிவுடைய அந்த ஸ்கொயர் ரவுண்ட், அதாவது ஸ்கொயர் ஃபீல்டை சுற்றி வர்றதுக்கு அவன் எடுத்துக்கிற டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56 செகண்ட்ஸு அவன் எடுத்துக்கிறான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின். A car is running at a speed of 108 km/h. What a distance will it cover in 15 seconds? அதாவது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரு 108 கிலோமீட்டர்ல பயணம் செய்து 15 செகண்ட்ல அந்த குறிப்பிட்ட இலக்கை அடைஞ்சிருது. ஸோ அந்த இலக்கு எவ்வளோ தூரம், அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதான் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 108 km/h கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 108 km/h கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஸ்டன்ஸ் என்ன பண்ண போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். அண்டு டைம் எவ்வளோ கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்துட்டாங்க. டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா
15 seconds. ஸோ இப்போ வந்து சொல்யூஷன் போயிடலாம். சொல்யூஷன் வந்து என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 108 km/h கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம் பார்த்தீங்கன்னா டைம் ஈக்குவல் டு 15 seconds. டைம் ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, 15 seconds கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்க, இங்கே செகண்ட்ஸில் இருக்குது, இங்கே km/hல இருக்குது. ஸோ இந்த 108 இந்த km/hல இருக்கிறத நம்ம மீட்டர்/செகண்ட்ஸாக மாற்றணும். அப்போனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 108 × 5/18 அதெல்லாம் மல்டிபிள் பண்ணணும். கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணோம்னா 5/18, மீட்டரை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 18/5. அதுதான் இப்போ டைம் வந்து 15 seconds கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம மீட்டர்/செகண்டாக இதை கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து 15 seconds கொடுத்துட்டாங்க, அதையும் நம்ம எடுத்துட்டு போகிறோம். இப்போ ஃபார்முலா டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைம். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, ஸ்பீட் இன்ட்டு டைம். அப்போ ஸ்பீடு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 108 × 5/18 இன்ட்டு டைம் என்ன கொடுத்துருக்காங்க 15 seconds. இப்போ இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்கள், 3 5s are 15, 6 3s are 18. அப்புறம் இங்கே கேன்சல் பண்ணால் 1 6 are 6, 8 6 are 48. ஸோ 18 × 15 ஈக்குவல் டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 108 × 5/18. அடுத்தது இன்ட்டு டைம் என்ன இருக்கு 15 seconds. ஸோ கேன்சல் பண்ண என்ன பண்ண முடியும் பாருங்க, தேர்ட் டேபிள் யூஸ் பண்ணலாமா. 5 3s are 15, 6 3s are 18. இது கேன்சல் பண்ணால் 18 வருமா. ஸோ மல்டிபிள் பண்ணால் 18 × 25, 18 × 25. அப்போ உங்களுக்கு மல்டிபிள் பண்ணால் என்ன கிடைக்குன்னா 450 மீட்டர். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா D = 450 மீட்டர். இதுதான் உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா. ஓகே, இப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, a cyclist cover a distance of 750 meter in 2 minutes 30 seconds. What is the speed of cyclist in km/h? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸு 750 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. டைம் எவ்வளோ கொடுத்துட்டாங்க பார்த்தீங்கன்னா 2 minutes 30 seconds கொடுத்துருக்காங்க, அதாவது 2 நிமிஷம் 30 நொடிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த ஸ்பீட், உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு கொஸ்டின் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸ்பீட் வந்து கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஸ்பீட் என்னவா இருக்குன்னா km/h இருக்கணும். ஓகேங்களா. இப்போ சொல்யூஷன் போயிடலாம். ஃபர்ஸ்ட் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன்ல வந்து டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 750 மீட்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 minutes 30 seconds. இப்போ இந்த 2 minutes 30 seconds-ஆ இப்போ நம்ம எப்பவுமே கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணோம், minutes/second தான் நம்ம வந்து எடுத்துப்போம். அப்போ minutes/second போது மீட்டர்/செகண்ட், minutes/second இல்லை மீட்டர்/second தான் எடுத்துப்போம். இங்கே மீட்டர் இருக்கு, இதை வந்து என்ன கன்வெர்ட் பண்ணணும், செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இங்கே 2 minutes போது எத்தனை செகண்ட்ஸ், அப்போ 2 × 60 ப்ளஸ் இந்த ஒரு 30 seconds ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 150 seconds. மொத்தம் டோட்டல் செகண்ட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 seconds. டிஸ்டன்ஸ் வந்து 750. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு கண்டுபிடிக்க போகிறோம். தோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். இதான ஃபார்முலா, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமா. டிஸ்டன்ஸ் என்ன இருக்கு 750, இது வந்து செகண்ட்ஸ் என்ன இருக்கு டைமு 150. இப்போ கேன்சல் பண்ணானா கிடைக்கும் 5 கிடைக்கும். ஸோ 5 மீட்டர்/செகண்ட். நம்ம என்ன கன்வெர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க, km/h கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ km/h கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எதால மல்டிபிள் பண்ணணும், ஸ்பீட் ஈக்குவல் டு 5 × km/h இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா 18/5 அதை மல்டிபிள் பண்ணணும். ஸோ இந்த 5 கேன்சல் ஆகிட்டு ஸ்பீட் ஈக்குவல் டு 18
கிலோமீட்டர் பர் அவர். இதுதான் உங்களுக்கு வந்து ஆன்சராக கிடைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இங்கே கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ மேன் வாக்கிங் at the rate of 5 kilometer per hour crosses a bridge in 15 minutes. இது வந்து minutes, சரிங்களா? in 15 minutes the length of the bridge in meter is. என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவன் 5 கிலோமீட்டர் வேகத்தில் ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது குறிப்பிட்ட தொலைவு உள்ள ஒரு பிரிட்ஜை வந்து 15 நிமிஷத்தில் வந்து கடந்துடுறான். ஸோ அந்த பிரிட்ஜோட லென்த்து என்னன்னு கேட்குறாங்க. ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் per hour. அவன் எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் அவன் எடுத்துக்கிறான். ஸோ அவன் 5 கிலோமீட்டர் வேகத்தில் 15 நிமிஷத்தில் அவன் அந்த பிரிட்ஜை கடக்கிறான் அப்படின்னா அந்த லென்த்து வந்து என்னவா இருக்கும்? நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா லென்த்து தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம லென்த்து கண்டுபிடிக்கலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அதை எடுத்து எழுதிக்கோங்க. கிவன் வந்து ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா? ஸ்பீட் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க? 5 கிலோமீட்டர் per hour. ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 கிலோமீட்டர் per hour கொடுத்துருக்காங்க. அடுத்தது டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, அங்கே இங்கே டைம் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ கிலோமீட்டர் per hour நம்ம மினிட்ஸாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 into 5/18 இதால் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிலோமீட்டர் வந்து மினிட்ஸாக மாறிடும். சரிங்களா? கிலோமீட்டர் வந்து என்ன மாறும்? மினிட்ஸாக, அதாவது மீட்டர் per செகண்டாக மாறிடும். இப்போ அடுத்தது 15 மினிட்ஸ் இருக்குது. இதை செகண்டாக மாற்றணுன்னா என்ன பண்ணலான்னா 15 மினிட்ஸு, ஸோ வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து எத்தனை செகண்ட்? 60 செகண்ட். ஸோ 15 into 60 அப்படின்னு இதை வந்து கன்வெர்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம இப்போ வந்து ஃபார்முலாக்கு போயிடலாம். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? லென்த்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லென்த்னா டிஸ்டன்ஸ், டி ஈக்குவல் டு என்னது? ஸ்பீட் இன்ட்டு டைம். இதுதான் அதனுடைய ஃபார்முலா. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் இன்ட்டு டைமா. ஸ்பீடு வந்து என்ன நம்ம மாற்றிருக்கோம்? 5 into 5/18 மாற்றிருக்கோம். இன்ட்டு டைம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 15 into 60. இது கேன்சல் பண்ண முடியுமா பாருங்கள். 6 டேபிளில் கேன்சல் பண்ணாமா? 3 6 are 18, 10 6 are 60. அப்புறம் இது கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 5ஆக மாறிடும். ஸோ 25 into 50 ஈக்குவல் டு 1250 மீட்டர். பிரிட்ஜ் இன் மீட்டர்னு எடுத்துருக்காங்க. ஸோ 1250 மீட்டர். இதுதான் இதனுடைய ஆன்சர். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஓகே ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. கொஷின், எ பர்சன் crosses 600 meter long in 5 minutes. What is his speed in kilometer per hour? இந்த சம்முக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.